நம்ம அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம லைஃப்பில் கிடைக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரமும் ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு கொடுக்குறான். இந்த நேரத்தில் உனக்கு இது வரணும், இந்த நேரத்தில் இது போகணும், இந்த நேரத்தில் உயிர் பிரியணும், இந்த நேரத்தில் உயிர் பிறக்கணும், இந்த நேரத்தில் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகணும், இந்த நேரத்தில் உனக்கு பதவி வரணும், பதவி போகணும், வேலை கிடைக்கணும், வேலை போகணும், எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. டைம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைம்மா. உலகத்தில் காசு கொடுத்து எதுனா வாங்கிடலாம், நேரத்தை மட்டும் வாங்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தையை. ஏன்னா எது வேணாலும் வாங்கிடலாம், ஆனால் நேரத்தை வாங்கவே முடியாது. ஏன்னா நேரன்றது நம்மளுக்கானது, இறைவன் நம்மளுக்கே கொடுப்பான். இது உனக்கான நேரம், நீ சாதிடா, நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னவா. இல்லை, இது உனக்கான நேரம், கஷ்டப்படணும்னா பட்டு தான் ஆகணும். நல்லா பாருங்கள், சில பேர் 6 மாதம் நல்லா இருப்பாங்க, 6 மாதம் பார்த்திங்கன்னா சடனாக டவுன் ஆகிடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா 3-4 வருஷம் பிஸ்னஸில் உச்சத்தில் இருப்பாங்க, திருப்பி ஒரு 1 வருஷம் 2 வருஷம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் டவுன் ஆகிடுவாங்க. அதே பிஸ்னஸ் தான், அதே மாதிரி கஷ்டப்படுவாங்க, அதே மாதிரி அதுக்கான எஃபெக்ட் போடுவாங்க, ஆனால் மார்ஜின் வராது, அந்தளவுக்கு பிஸ்னஸ் க்ரோத் ஆகாது, அந்தளவுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கான டைம் இல்லை. ஃபஸ்ட்டு எப்படி 2 வருஷம் முன்னாடி ஓடிட்டு இருந்தாங்களோ அவங்களே இதே மாதிரி தான் இப்பயும் ஓடிட்டு இருப்பாங்க, அதே எஃபெக்ட் போடுவாங்க, ஆனால் மார்ஜின் வராது.